ஓம் சாந்தி 25/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்காக புதிய ராஜ்யத்தை செய்வதார். நீங்கள் இப்போது சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு சிவ் பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு என்ன கட்டளை கிடைக்கிறதோ அதன்படி பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்ற சிந்தனை கூட ஒருபோதும் வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தியுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளராக தந்தை இருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலம் கிடைத்து விடுகிறது. மனநிலை ஆடாததாக, அசையாததாக ஆகிவிடுகிறது. முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? இதை குழந்தைகளாகிய உங்களைத் தவிர உலகத்தில் வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமை. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஆனால் தந்தையின் அறிமுகத்தை யார் கொடுப்பது? அவர் சுயம் வந்து ஆத்மா மற்றும் தன்னை பற்றிய அறிமுகம் கொடுக்கிறார். மகான் ஆத்மா, ஜீவாத்மா என்று சொல்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாவின் அறிமுகம் இல்லை. ஷரீரத்தை விட்டு போகும்போது ஆத்மா வெளியேறிவிட்டது என்று சொல்கிறார்கள். ஷரீரம் பிணமாகி விடுகிறது. ஆனால் ஆத்மா அழியாதது. அது ஒருபோதும் முடிந்து போவதில்லை. நட்சத்திரம் போல் இருக்கும் ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. அதை இந்த கண்களால் பார்க்க முடியாது. காரியங்கள் அனைத்தையும் ஆத்மா செய்கிறது. ஆனால் அடிக்கடி தேக அபிமானத்தில் வந்து விடுகிறார்கள் என்றால், நான் இன்னார், நான் இதை செய்தேன் என்று சொல்கிறார்கள். உண்மையில் செய்வதெல்லாம் ஆத்மாதான். ஷரீரமோ உறுப்புகளாகும். எப்போது தூய்மையற்றவர்களாக ஆகிறார்களோ, அதிக துக்கத்தில் வருகிறார்களோ, அப்போதுதான் என்னை அழைக்கிறார்கள். இச்சமயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவ் பாபா படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரமாத்மா வருகிறார் என்பதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு இப்படி சொல்லி புரிய வையுங்கள். அதாவது, ஹே பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். அவருக்கு தனக்கென்று ஷரீரம் இல்லை. அவர் வருவதும் தூய்மையற்ற உலகத்தில்தான். தூய்மையான உலகத்திலோ வரமாட்டார். இதுபோல் புரிய வைக்க வேண்டும். அதாவது, உலகத்தில் பதித்த பாவனா வாங்கன்னு அழைக்கிறாங்க, கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போ துக்கம் அதிகமாகுதோ அப்போ தான் கூப்பிடுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். இது மற்றவங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நீங்களும் சொல்லுவீங்க. அவங்க என்ன கேட்பாங்க? பரமாத்மா தான் வரார் அப்படின்றது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. பரமாத்மா நிராகாரர். தனக்கென்று ஷரீரம் இல்லை. அவர் வருதும் பழைய உலகத்தில் தான், தூய்மையற்ற உலகத்தில் தான். புதிய உலகத்தில் அவர் வரமாட்டார். ஏன்னா அங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே நோயாளிகள் இருப்பாங்களோ அங்கே தான் டாக்டர்னுடைய வருகையும் தேவைப்படுது. இப்போ எல்லாரும் இருக்காங்க, தூய்மையற்ற நிலையில் இருக்கிறாங்க. இப்போ தான் அவர் வரணும். இதுதான் அவர் வருவதற்கான நேரம். அவருக்கு ஷரீரம் இல்லாததுனால பரக்காய பிரவேசம் செய்து, வேறு ஒரு உடல்ல பிரவேசம் செய்து
படிப்பு சொல்லி கொடுக்குறார், ஞானம் கொடுக்குறார் அப்படின்னு இவ்வளோ நல்லா தெளிவாக புரிய வைங்க அப்படின்றார். ஆத்மா எப்படி சிறியதாக இருக்கிறதோ அதேபோல் பரமாத்மாவும் மிக சிறிய அளவில்தான் இருக்கிறார். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கிறார். இதையும் புரிய வைக்க வேண்டும். இப்போது நாம் மாற்றான் தேசம், அதாவது ராவண ராஜ்யத்தில் இருக்கிறோம். சத்தியுக திரேதாவில் நாம் ஈஸ்வரிய தேசத்தில், அதாவது நம்முடைய தேசத்தில் இருந்தோம். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து நாம் மாற்றான் தேசத்தில், மாற்றான் ராஜ்யத்தில் வந்து விடுகிறோம் என்பது தந்தையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் பரந்தாமத்தில் வசிப்பவரே, இப்போது ராவண ராஜ்யத்திற்கு வாருங்கள் என்று ஆத்மா அழைக்கிறது. ஏனென்றால் அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். நானும் கூட எப்போது ராவண ராஜ்யம் முடிவடைய வேண்டியதாக இருக்கிறதோ அப்போதுதான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் வருவதும் சங்கம யுகத்தில்தான். இது யாருக்குமே தெரியாது. சங்கமேஸ்வரா அப்படின்னு சிவனுக்கு ஒரு பெயர் இருக்கு, ஆனால் டீட்டெயில்ஸ் தெரியாது. தந்தை தான் வந்து நம்மை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். இதையும் புரிய வைத்திருக்கிறார். அதாவது பரமாத்மா பிறப்பு இறப்பு இல்லாதவர், ஆனால் அவர் வருவதும் நிச்சயம். அதனால்தான் சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வந்தார் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சங்கமத்தில் வந்துதான் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். எனவே முதலில் மனிதர்களுக்கு பரம்பிதா பரமாத்மா நிராகார தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதை புரிய வைக்க வேண்டும். பக்திக்கு பிறகு பகவான் வர வேண்டும். இந்த பார்ட்டும் டிராமாவில் இருக்கிறது. நான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வரவேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களுக்கு புது ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். நீங்கள் கேட்க கேட்க புரிந்து கொண்டே செல்வீர்கள். முன்பு இதுபோல் சிவ்பாபா படிப்பு சொல்லி தருகிறார் என்றெல்லாம் சொல்வது கிடையாது. இப்போதோ நன்றாக புரிந்து கொண்டீர்கள். இன்னும் புரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்களும் கேட்டு 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 நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. புது விஷயங்கள், ஆழத்திலும் ஆழமான விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றார். பிராமணர்கள் அனைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். ஆனால் தேக அபிமானம் குழந்தைகளிடம் நிறைய இருக்கிறது. வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பிரம்மா பாபாவும் அறிந்திருக்கிறார். குழந்தைகள் கட்டளைப்படி நடக்க வேண்டும். பெரிய பாபா, அதாவது சிவ் பாபா என்ன சொல்கிறாரோ அதை ஏற்று நடக்க வேண்டும். இப்போது எந்த தந்தை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறாரோ அவர் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆனால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ பாபா ஸ்ரீமத் பாபா சொல்லிட்டாருன்னா அது அப்படியே கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கணும். வேற எதையும் யோசிக்க கூடாது. சரி, அதுல நஷ்டமே ஏற்பட்டா கூட அதுலேயே நமக்கு நன்மை இருக்கு, அந்த அளவுக்கு நிச்சயம் நமக்கு இருக்கணும். அதில் நஷ்டமோ கஷ்டமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொல்வது யார்? பாபா அல்லவா? எப்போதும் சிவ் பாபா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள், பிரம்மா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். அதற்கு பொறுப்பாளர் சிவ் பாபா ஆவார். அதாவது சிவ் பாபா பிரம்மா மூலமா கொடுக்கிற ஸ்ரீமத் படி நடந்து உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டது
அப்படின்னா அதுக்கு பொறுப்பு சிவபாபா ஆவார். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மாவே ஏதாவது சொல்லி ஏதாவது நடந்தாலும் அதுக்கும் நீங்க யோசிக்க வேண்டாம். இவர் அவருடைய ரதம் அல்லவா? ஆகையால் அவர் சரி செய்து விடுவார். எது நடந்தாலும் சிவபாபா சரி செய்திடுவார். சில நேரத்துல நமக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்குன்னு சோதிக்கிறதுக்கு கூட பாபா சொல்வார். சில நேரத்துல இப்படிதான் நடக்கணும்னு இருக்கும். ஒரு நஷ்டம் ஏற்படணும். அப்போதான் நமக்கு பாபா மீது நம்பிக்கை வந்து இன்னும் அதிகமாக ஏற்படும். உலகத்திலிருந்து விடுபடுவோம். ஒரு வைராகியம் வரும். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் காரணங்கள் இருக்கும். ஆகையால சிவபாபா பிரம்மா மூலமாக என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறது நம்முடைய கடமை. அவ்வளவுதான். உங்களுடைய வேலை அனைவரையும் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. ஞானம் இல்லை என்றால் நிறைய துக்கம் கொடுக்கிறார்கள். எவ்வளவு புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. நல்ல நல்ல குழந்தைகள் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாபாவின் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள். மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. யாரிடம் என்ன குணங்கள் இருக்கிறதோ அதை பாபா வர்ணனை செய்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சேவையில் எலும்பையும் கொடுக்க வேண்டும். அதாவது எலும்பு தேய சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடாது. அனைவருக்கும் சேவையின் மூலம் சுகம் கொடுக்க வேண்டும், துக்கம் அல்ல. இரண்டாவது பாயிண்ட், நிச்சயத்தின் பலத்தின் மூலம் தன்னுடைய மனநிலையை ஆடாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அதில் நன்மை அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு பொறுப்பாளர் பாபா. ஆகையால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது பாபா என்ன சொன்னாலும் நாம செய்யணும். அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பாபா. அந்த பொறுப்பு அவருக்கு இருக்கு. அதனால யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். வரதானம். யோகயுக்த மனநிலையின் மூலம் சூக்ஷ்ம மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். யோகயுக்தரின் அடையாளம் பந்தனத்தில் இருந்து விடுபடுவது. யோகயுக்தராக ஆகுவதில் அனைத்தையும் விட பெரிய கடைசி பந்தனம் தன்னை புத்திசாலி என்று புரிந்து கொண்டு ஸ்ரீமத்தை தன்னுடைய புத்தியின் அதிசயம் என்று புரிந்து கொள்வது என்றால் ஸ்ரீமத்தில் தன்னுடைய புத்தியை கலப்பது ஆகும். அதாவது பாபாவுடைய ஸ்ரீமத் கிடைக்குது. அந்த ஸ்ரீமத் மூலம் ஏதாவது காரியம் சேவை செய்வோம், அதில் வெற்றி கிடைக்குது. பாபாவுடைய ஸ்ரீமத்னால தான் வெற்றி கிடைச்சது அப்படின்னு புரிஞ்சுக்காம நான் ரொம்ப புத்திசாலி, என்னுடைய புத்தியின் மூலமாக தான் இந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு ஸ்ரீமத்தில் தன்னுடைய புத்தியை மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதற்கு புத்தியின் அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுதாவது யாராவது பலவீனத்தின் செய்கை தருகிறார்கள் என்றால் அல்லது கெடுதல் செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் ஒருவேளை கொஞ்சம் வீணான எண்ணங்கள் வருவதும் கூட பந்தனம்தான். அதாவது சூக்ஷ்ம பந்தனம் எப்படி உருவாகுதுன்றது பாபா ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ யாராவது நமக்குள்ள இருக்கக்கூடிய குறைய வந்து இதை விட்டுடுங்கன்னு சைகை காட்டினாலோ அல்லது இது போன்ற ஒரு பலவீனம் உனக்குள்ள இருக்கு, கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொன்னாலோ அல்லது கெடுதல் செய்தாலோ
அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் வீணெண்ணங்கள் வந்தாலும் அது கூட பந்தனம் அப்படின்னு சொல்கிறார். சூக்ஷ்ம பந்தனம் ஆயிட்டு இருக்கு. அப்போ யோகா பண்ணும்போது அந்த பந்தனம் உங்களை கீழே இழுக்கும். அல்லது கடைசியில் நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது போக முடியாது. ஏன்னா இங்கே பந்தனம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால்தான் பாபா ட்ராமா மீது அவ்வளோ நிச்சயம் இருக்கணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். சரி, நம்ம தவறே இல்லைனாலும் அவங்க நமக்கு ஏதாவது கெடுதல் செய்கிறாங்கனாலும் சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே, அது இயல்பாக வரும். நம்ம ஒன்றும் வேணும்னே நினைக்கிறது இல்லை, தானாக வீணெண்ணங்கள் வரும். ஆனாலும் அந்த நேரத்தில் பாபாவின் ஸ்ரீமத் எதுவாக இருந்தாலும் நான் முற்றுப்புள்ளி வைக்கணும், வீணெண்ணங்கள் ஓட விடக்கூடாது. அப்போ சூக்ஷ்ம பந்தனம் ஆகாது. எனவே இந்த பந்தனங்களையெல்லாம் கடந்து, அதாவது வெற்றி தோல்வி இகழ் புகழ் இவை அனைத்திலும் சமமான மனநிலை உருவாக்குங்கள். அப்பொழுதுதான் முழுமையாக பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்லப்படுவீர்கள். ஸ்லோகன்: முதலில் யோசித்து பிறகு செய்வது, இதுதான் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். அவ்யக்த சமிகை: எப்படி எதுவும் தெரியாத குழந்தை நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளை பொம்மை என்று புரிந்து கொள்கிறது என்றால், அப்போது அதற்கு வேறு ஏதாவது கொடுத்து விடுவிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, கத்தியோ பிளேடோ கையில் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அம்மா அது பிளேடாக இருக்குது, கத்தியாக இருக்குது, கையை வெட்டிப்பேன்னு சொன்னால் அது தெரியாது. இன்னும் வேகமாக அது கெட்டியாக என்கிட்ட இருந்து யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு பிடிச்சிக்கும். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு சாக்லேட்டோ ஒரு பொம்மையோ கொடுத்துட்டு, இது எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, இந்தான்னா அந்த பிளேடு அதை போட்டுட்டு கத்தியை போட்டுட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கும். அதுபோல் யார் அல்ப காலத்திற்கான பேர் புகழ் கௌரவம் மற்றும் அல்ப காலத்திற்கான ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பளித்து சுயம் பணிவானவர்களாக ஆகிவிடுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்தால் மோதல்தான் ஏற்படும். எனவே அந்த நேரத்தில் மிகவும் யுக்தியாக நடந்து கொள்வதினால் பரோபகாரியாகி மன்னிக்கும் பாவத்துடன் மதிப்பளித்து முதலில் அவர்களை புத்திசாலி ஆக்குங்கள். அதாவது அறிவுரை கொடுத்து புத்திசாலி ஆக்க முடியாது, சில நேரங்களில் யுக்தி யூஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், பாராட்டணும், உங்களுடைய விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி அவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அதனால பரோபகாரியாகி பிறருக்கு உபகாரம் செய்பவராகி மன்னிக்கும் பாவத்துடன் மதிப்பளித்து முதலில் அவர்களை புத்திசாலி ஆக்குங்கள் அப்படின்றார். அதன் மூலம் இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர்களே உணர்ந்து விடுவார்கள். ஓம் சாந்தி.
பலதும் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே. என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே. என் அருயிர் நண்பன் நீ